ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது நான் பலமுறை சொல்லிதான் இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இருந்தாலும் சில வாசகர்கள் எனக்கு பதில் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவசரமாவது நான் சொல்லிதான் ஆக வேண்டும். நான் சென்ற வாரத்தில் நன்றாக மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தேன். மழை நன்றாக பொழிந்து கொண்டு இருக்கிறது. அதேபோல் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சோழி பார்க்கும் ஜோதிடர் மழையை இயற்கையை ஆராய்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மழை பெய்யும், ராமநாதபுரம் மாவட்டம் மழை பெய்யும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே. அப்படி என்று சேலம் மாவட்டம் ஆத்தூரைக்கு அடுத்து வீரகனூர் என்ற ஊரில் இருந்து ஒரு நபர் எனக்கு நேற்று இரவு ஃபோன் பண்ணி, அவர் பெயர் வேண்டாம், ஊரை சொல்லிவிட்டேன், ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் நன்றாக சோழி பார்க்கறத விட சில கருத்துக்களை சொல்கிறீர்கள், நன்றாக உள்ளது. குலதெய்வத்துக்கு சென்று வருவதற்கும் கோயில் குளத்துக்கு சென்று வருவதற்கும் முதியோர்களை பித்தர்களுக்கு என்ன செய்வது என்று சொல்வதற்கும் நீங்கள் சில கருத்துக்களை நன்றாக கூறுகிறீர்கள். ஐயா, இது எங்களுக்கு ரொம்பவும் வரப்பிரசாதமாக உள்ளது. உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும், நான் இங்கே இருக்கிறேனே அப்படி என்று கேட்டார். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஐயா, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புங்கள், ஒரு 4 இட்லி சாப்பிட்றதுக்கு மட்டும். நான் அதுக்காக காசு கேட்குறேன்னு நினைக்காது, நீங்கள் கேட்டதுனால நான் கேட்குறேன் அப்படி என்று சொல்லியிருந்தேன். அதே போல் அவர் அதை செய்திருந்தார். ஏதோ அவருக்கு தக்கன அவர் அனுப்பிச்சிட்டார். எதுக்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லோரும் என்னை சொல்வது நன்றாக உள்ளது, வெரி குட்னு கொடுத்துருக்கிறீர்கள். சில பேர் ரியல் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. ரியல்லாம் என்னென்னு எனக்கு தெரியவில்லை, யாரை கேட்டு தான் சொல்லணும். ரியல் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களால் உதவினா உதவி இல்லை. ஏதாவது எனக்கு ஒரு காப்பியோ டீயோ வாங்கி கொடுக்கும் எண்ணம் இருந்தால் கூட நீங்கள் அது ஜிபி செய்யலாம். அதான் எல்லாம் வந்து விட்டது, அது நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை. பணம் தான் கேட்கக்கூடாது. ஆகவே நான் சொல்லிக்கொண்டு இருப்பது பொதுவாக. அதேபோல் தருமபுரி மாவட்டத்து அருகில் பாப்பிரெட்டிப்பட்டி என்ற இடத்தில் இருந்து ஒரு நபர் அதேபோல், அதாவது ஏன் சொல்கிறேன் என்றால், அவர்கள் நான் என்ன சொன்னீர்கள் என்று எனக்கே தெரியாது, இன்னும் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சில கருத்துக்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புரியாதவர்களுக்கு புரியும். அதுக்காக அவர்கள் அவருக்கு ஏதோ செய்யலாமே என்று செய்கிறார்கள், அது ஏற்றுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த சோழி 108 இருக்கிறது. இந்த 108 தான் நான் 12 எடுத்து உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 108 விடை கொடுக்கும் பொழுது 3 தரம் போடும் பொழுது 3 தரம் என்ன கேட்கிறோமோ இப்படி உணவு என்றால் அடுத்து இந்த 108 சேர்த்து விடுவேன். மீண்டும் அது 108 எடுப்பேன். நீங்கள் நேரடியாக பார்ப்பவர்களும் உங்களையும் போட சொல்லுவேன். நான் நேரடியாக என்னுடைய செல்போனில் வெளியூரிலிருந்து பார்க்கும் நபர்கள், அவர்களுக்கு நான் இப்படி பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நேரடியாக நீங்கள் வருபவர்கள் நீங்களும் 3 தரம் போட்டு பார்க்கலாம். அது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் வெளியூரில் இருக்கிறீர்கள் அப்படி என்று நான் அசால்ட்டாக உங்களிடத்தில் ஒரு ரூபா கூட நான் தவறாக வாங்கக்கூடாது. படுத்திருந்துக்கிட்டோ சாப்பிட்டுக்கிட்டோ உங்கள்கிட்ட பேசக்கூடாது. அது மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு சிவன் அடிகளார். இந்த தொழிலுக்கு டைமு 7லிருந்து 12. இடையில் பேசுவது, என்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்பது, விளக்கங்கள் கேட்பது, அதுக்கு டைம் இல்லை. எந்த நேரம் நீங்கள் பேசலாம், இரவு முழுதும் பேசலாம்.
ஆனால் இந்த சோழி சொல்வது மட்டும் காலை 7 மணி முதல் 12 மணி வரை. இதை சொல்லும் பொழுது நான் பதிபக்தியாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் நான் பக்தியாக தான் இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இது அகத்தியர் வழியில் வருகின்ற சோழி. இந்த சோழியை நன்றாக வணங்கி மதித்து நடந்தால்தான் பொதுமக்களுக்கு, வாசகர்களுக்கு நான் சொல்வது நன்றாக புரியும், பலிக்கும். எங்கோ இருந்து ஒருவர் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அனுப்புகிறார். அவருக்கு நான் சொல்வது குறைந்தபட்சம் ஒரு 10% 20% பலிக்க வேண்டும். ஆனால் இருந்தால் 100% பலித்திருக்கு என்று சில வாசகர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது வேறு. இருந்தாலும் நான் சொல்வது நம்மகிட்ட வந்தவர்கள் ஒரு 50%ஆவது பாஸ் ஆகணும். இப்பொழுது மருத்துவமனைக்கு அனுமதிக்கிறோம். அனைவருக்கும் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகிறதில்லை. அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ 10 பேர்த்துக்கு தான் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகுது. அது உண்மை, உலக அறிந்த உண்மை. அனைவருக்கும் நன்றாக பண்ண முடியாது. இப்போ 5 வருடம் சரியாக இருக்கிறதா? இல்லை. நான் 100% சொல்கிறேன். நான் பெருமைப்பட வேண்டியதில்லை. மக்கள் சொல்கிறார்கள், நான் சொல்லவில்லை. அது யார் என்று தெரியவில்லை, அனுப்பிச்சுட்டு இருக்கிறார்கள். எனக்கு தேவையெல்லாம் நான் சொல்வது 5 முனியப்பன், 5 மாரியாயி, 5 காளியாயி, இந்த மாதிரி இருக்கிற கடவுளை வேண்டி சொல்கிறேன். எனக்கு தேவை ஒரு 50% பலித்தால் போதும். ஆனால் நான் சொல்கிறேன், மக்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு 100% பலிக்குது என்று. 100% தான் என்ன, பரவாயில்லையே. இருந்தாலும் எனக்கு 50 போதும். நான் வணங்கி கொண்டு என்னுடைய கடவுளை வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். அதேபோல் வாசகர்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நம்பிக்கை இருந்தால்தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நன்றாக இருக்கும். ஜோதிடம் பார்க்க போனால் நன்றாக இருக்கும். நீங்கள் நம்ப வேண்டும் முதலில். நான் ஒன்றும் யார் இடத்திலும் மந்திரம் பண்ணுகிறோன்னு, கயிறு கட்டுகிறோன்னு, இந்த இடம்லாம் கேட்பதில்லை. அதுமாதிரி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சில காரியங்கள் ஆக வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நான் எதுவும் செய்ய போதும். நான் வாயிலும் சொல்கிறேன், நீ கையில் செய்கிறேன். அவ்வளோ இதை நீங்கள் செய்தாலே போதும். கடவுளுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்தாலும் யாரோ ஒருவர் வந்து தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கடவுள் செய்ய முடியாது. அப்படி செய்வார்கள் தான் நாட்டில் என்ன நடக்கும்? ஏழை பணக்காரர்களே இருக்க முடியாது. அதுமாதிரி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருச்செந்தூர் சென்று வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி, காசிக்கு சென்று வந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்கி வந்தாலும், தங்கத்திலேயே கிரீடம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு செய்தாலும் அவர் இறங்கி வந்து வர கொடுக்க முடியுமா? அங்கேருந்து 2 லட்டை வாங்கி 10 பேருக்கு கொடுக்க வேண்டியதான் நம்ம நிலைமை. உங்களுக்கு அந்த நன்மை எப்படி கிடைக்கும் என்றால், எங்களை போல யாராவது ஒரு பகவான் பரதேசிகள் சிக்கினார்களா? இந்த பரதேசிகள் என்ன சொல்கிறார்கள்? நாங்களாம் சிவனடிகளால் பரதேசினா அர்த்தம். சொல்வதை நீங்கள் நன்றாக கேட்டு, அதிலேயும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போ கோயில் நான் சொல்வது யாரும் வருத்தப்படாதீர்கள், நடந்து கொண்டு இருக்கிறது சொல்கிறேன். கோயிலில் இருப்பவர்கள் சில பேர் சுமக் பண்ணுகிறார்கள், வெத்தலை போடுகிறார்கள். அவர்களெல்லாம் செய்துவிட்டு தான் வரார்கள். கோயிலுக்கு அன்னதானம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கோயில் பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது. அதை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது வேலையாக வேண்டும். சமையல் செய்கிற அன்னதானம் செய்கிறோமே கோயிலுக்கு அப்படி என்று வத்தவாக்கு போடுவது ஒரு 4 நாளைக்கு நிறுத்தி போடலான்னா அவளை நிறுத்த முடியாது. அவளை செய்வார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், அதை செய்யக்கூடாது. அன்னதானத்துக்கு அழகு அல்ல. இருந்தாலும் அவளுக்கு தொழில் இன்றைக்கெல்லாம் தொழில் சமமாகிவிட்டது. ஒன்றுமில்லை, சாதாரண ஒரு கருங்காலி மாலை என்று சொல்லி, கருங்காலி எனக்கு சொல்ல தெரியவில்லை, கருநெல்லி மாலை. நீங்கள் அது என்ன ஓடிக்கிட்டு கொண்டிருக்க தெரியுமா? அது வச்சிருக்கிறவங்க லட்சக்கணக்கில் ஓடுது.
அதை வாங்கினவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பலன் அடைஞ்சிருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, எந்தெந்த பெண்மணிகளுக்கு காரியம் ஆகிருக்குது. ஒருத்தரையாவது கொண்டாந்து நிறுத்துங்க வந்து மாலையை போட்டது முற்பாடு. ஒரு மனசுக்கு திருப்திக்காக செய்ய வேண்டியது வேலை. அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். இதை விற்கிறவர்கள் என்ன சண்டைக்கு வந்தாலும் சரி, இதை தவறாக நினைச்சாலும் சரி, நான் உண்மையை சொல்லுகிறேன். ஒரு கயிறு கட்டிட்டா நமக்கு அது நடந்து போயிடும், இந்திரம் கட்டிட்டா அது நடந்து போயிடும். அதை நினைக்கிறத முன்ன மறந்து விடுங்கள். மனசா நம்ம வீட்டில் நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். அதை மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் உங்கள் காரியத்தை நீங்களே ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில்